அவர் வந்து விழுந்துட்டாரு. சும்மா பிராண்டிங் அந்த மார்க்கெட்டிங் ஐடிவிங் எல்லாம் எடப்பாடி மீண்டும் வந்துருவாரு. ரஞ்சித் பிளஸ் கற்பனையில என்ன பிளஸ் வேணாலும் போடலாம். நிஜத்துல சீட் கன்வெர்ட் பண்ண முடியாத மைனஸ் தான். எடப்பாடி நம்பி யாரும் வர மாட்டாங்க. நீ பேசுற பார்த்தா வன்னியர்கள் கூட இவ்வளவு பேச மாட்டாங்க போல எடப்பாடிக்கு. சட்டமன்ற தேர்தல் வேற, மக்களவை தேர்தல் வேற, ஆப்பிள் வேற, ஆரஞ்சு வேற. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய நம்முடைய உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சரவணா, வணக்கம் திரவியா. அதிமுக சம்பந்தமா நீ தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறீங்க. குறிப்பா இப்போ கடந்த வாரத்துல ஏதோ அதிமுக தரப்புல இருந்து பிரசாந்த் கிஷோரை அணுகுறாங்க, அந்த மாதிரியானதெல்லாம் உண்மையா இல்ல போய் தான் அது? அவரு ஏன் தேராத சீட் கன்வெர்ட் பண்ண முடியாத எடப்பாடி கிட்ட வந்து நிற்க போறாரு? அவர் நிக்கல சார், இவங்க தான் சார் அவரை வாய்ப்பு இல்லை. அது சும்மா அவர் வந்து விழுந்துட்டாரு. இங்க வந்து சட்டமன்ற தேர்தல் வேற, மக்களவை தேர்தல் வேற, ஆப்பிள் வேற, ஆரஞ்சு வேற. ஆனா மக்களவை தேர்தலை வந்து மு.க. ஸ்டாலின் வந்து தன்னை முன்னிறுத்தி தான் சந்திச்சார். அதிமுகவும் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு தான் சொன்னாங்க. தன்னை முன்னிறுத்தி சந்திச்சாரு. பிளஸ் பாஜகவுக்கு நாங்க முழுமையான எதிரிங்கிறத இப்பவும் அதான முன்னிறுத்துறாரு. நான் அதான் சொல்றேன். இப்பவும் அதான இல்ல சார், இப்ப வர சட்டசபை தேர்தலில் தன்னை முன்னிறுத்துறதுக்கும் மக்களவை தேர்தலில் வித்தியாசம் இருக்கு. 19 பாஜக ஒருபோது வந்துடக்கூடாது. 19 இந்தியா கூட்டணி இதெல்லாம் சொல்லி தானே 19 அவரை முன்னிறுத்தல, ராகுல் காந்தியை தான் முன்னிறுத்தினாரு. 2004 காங்கிரஸே முன்னிறுத்தாத சோனியா காந்தியை தான் கலைஞரும் டாக்டர் ராமதாஸும் முன்னிறுத்தினாங்க. இப்போ இந்தியாவை, தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னாப்புல. இந்தியா மோடி காப்பாத்திக்குவாரு, நீங்க அதை பற்றி கவலைப்படாண்டான்னு நம்மளே உங்ககிட்டயே நான் பேசியிருக்கிறேன். ஸோ இந்த வாக்குங்கிறது வந்து ஸ்டாலினை மையமா வச்சு உள்ள வாக்கு தான். சரி, அந்த 47% வாக்கு ஸ்டாலின் மையமா விழுந்திருக்குன்னா இந்த அணி இன்டாக்டா இருக்குங்கிறதா என்னோட கருத்து. அப்போ 1-1ல அதிமுகவுக்கு 20%, 20.4, தேமுதிக நியர்லி 3, என்டிஏ 18, சீமான் அவர் ஜம்பிங் பார்ட்டியாக தான் வராரு. 1.1 இருந்தா 8.2 வந்திருக்காரு, ஜம்பிங்ல போயிட்டு இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் தனித்தன்மையோட தான் அதில் நிற்கிறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 1-1 கொண்டு வந்தாதான் திமுக தோற்கடிக்க முடியுங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் இது நடந்தாதான் முடியும். சுனில் கனகூலுகார் வந்தாலும் இது நடந்தாதான் முடியும். சந்தீப் சக்சேனா வந்தாலும் இது நடந்தாதான் முடியும். சங்கர் வந்தாலும் இது நடந்தாதான் முடியும். XY யார் வந்தாலும் இது நடந்தால்தான் முடியும். ஜான் வந்தாலும் இதான் நடந்தாலும் முடியும். யார் வந்தாலும் இது நடந்தாதான் முடியும். இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆலோசனை பண்ணாங்களா? ஏதாச்சும் பேச்சு? சும்மா பிராண்டிங் அந்த மார்க்கெட்டிங் ஐடிவிங் எல்லாம் எடப்பாடி மீண்டும் வந்துருவாரு, சட்டமன்றம் வேற, பாராளுமன்றம் வேற, பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்துட்டாரு, அது இதுன்னு ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்காக, ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சாரமே தவிர இதுல எள்ளளவும் உண்மை கிடையாது. பட் எடப்பாடி திமுகவுக்கு போட்டியா இருக்கிறார், வன்னியர் பெல்ட்டுக்குள்ள இருக்கிறார், வன்னியர்களின் பெருந்தலைவரா இருக்கிறாரு. எந்த ஜாதிக்கும் இல்லாத 10.5% பெருமையா தந்தாரியா எடப்பாடி நமக்குன்னு அந்த இதுல இருக்கிறாரு. நீங்க எம்பிசியில டிங்கர் பண்ணவங்க ஏன் பிசியில யாதவர், செங்குந்தர், முத்தரையர், விஸ்வகர்மா கொடுக்கலங்கிறத 26ல நாம ஒரு இஷ்யூவா வைக்கிறோம். ஏன்னா இதை செய்தவருக்கு 21லையும் ஓட்டு போட்டுட்டாங்க வன்னியர்கள், 24ல ராமதாஸையும் மீறி எக்கச்சக்க ஓட்டை போட்டுட்டாங்க. அப்போ அரசியல்ல ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை விண்டுங்கிற சூழ்நிலையில நீங்க ஏன் பிசியில கை வைக்கல, பிசியில முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மாக்கு ஏன் நீதி வழங்கலைங்கிறதே நாம மக்கள் மத்தியில கொண்டு வர போறோம். எனிவே ஓட்டோர் மேபி எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு போட்டியாளராட்டு வன்னியர் பெல்ட்டில் தர்மபுரி அண்டு வெள்ளூர் தவிர ஒரு 10-15 தொகுதிக்குள்ள தெளிவா இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய கட்சியை நீங்க வடநாட்டுக்குள்ளே சுருக்குறீங்க. டேட்டா வச்சு தான் சொல்றேன். பெரிய கட்சி நான் மறுக்க வரல. பெரிய கட்சி எப்படி திருநெல்வேலியில் 8% போகுது, பெரிய கட்சி ஏன் தேனியில 13% போகுது, பெரிய கட்சி ஏன் ராமநாதபுரத்தில் 9% போகுது, பெரிய கட்சி ஏன் கொங்கு வேளாளர் ஏரியாவிலேயே வன்னியர் ஏரியாவில் 38-40 போகக்கூடிய பெரிய கட்சி கொங்கு வேளாளர் ஏரியாவிலே 30-32 மேல தாண்ட மாட்டேங்குது. அப்போ இந்த கட்சி 10.5 கொடுத்ததுனால எம்ஜிஆருக்காகவோ ஜெயலலிதாவுக்காகவோ ரெட்டலைக்காகவோ பெரிய கட்சியுடனே ஓட்டு விடல. எந்த ஜாதிக்கு இல்லாத பெரிய பெருமையை கெத்த நம்ம ஜாதிக்கு தந்தாரியா
வன்னிய பெருந்தலைவர் எடப்பாடின்னு அந்த ஓட்டு விழுந்திருக்கு. அப்போ இதுல நீ பேசுற பார்த்தா வன்னியர்கள் கூட இவ்வளவு பேச மாட்டாங்க போல எடப்பாடிக்கு. அவ்வளவு ஓட்டு போட்டு தள்ளிட்டாங்களே தெரியும், பேச மாட்டாங்க. நம்ம இதை பேசினாதானே மற்ற பிசில ஏன் கை வைக்கல, பிசில ஏன் நியாயம் வழங்கல? இல்ல அதான் இந்த பிரச்சனை இருக்கனாலதான் வேற ஸ்ட்ராட்டஜி வந்து அதிமுக பிளஸ் சீமான் பிளஸ் விஜய் பிளஸ் அஜித் பிளஸ் சிவகார்த்திகேயன் பிளஸ் இது யாரு ரஞ்சித் பிளஸ், கற்பனையில என்ன பிளஸ் வேணாலும் போடலாம். நிஜத்துல சீட் கன்வெர்ட் பண்ண முடியாத மைனஸ் தான். எடப்பாடியை நம்பி யாரும் வரமாட்டாங்க. ஏன் பாருங்க, பிரேமலதா அம்மையாரே பட்ஜெட் நல்லா இருக்குன்ட்டாப்ல, சென்ட்ரல் பட்ஜெட் நல்லா இருக்குன்னு பிரேமலதா அம்மையாரே சொல்லிட்டாங்க. இவர் கிருஷ்ணசாமி சீமானை ஏற்று அந்த கலைஞர் மேட்டரில் ஒரு அறிக்கை விட்டு அவரு திமுகவுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டாப்ல. இவர்கிட்ட இருக்கக்கூடிய 2 கட்சியுமே இந்த முடிவு எடுக்கும் போது இவருக்கு ஆதரவா யார் வரப்போறா? நீங்க உடனே அதுதான் சார், இவங்களெல்லாம் நம்பாம தான் வேற ஆள் போறாங்கிறேன், சீமான் விஜயின். அப்ப நீங்க பீகார்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவரு பிரசாந்த் கிஷோர், அந்த கட்சி கூட்டணி வச்சுக்கலாம். 2024 1% பலமுள்ள ஒரு கட்சி கூட எடப்பாடி கூட கூட்டணி வைக்க மாட்டார் நம்ம சொன்னோம். அதுதான் நடந்தது. இங்க வதந்திகளை காங்கிரஸ் 20 சீட்டு, விடுதலை சிறுத்தைகள் 5 சீட்டு, கமல்ஹாசன் 5 சீட்டுலாம் மதிப்புக்குரிய சவுக்கு சங்கர் தான் சொன்னார். அவர் விரைவில் விடுதலை ஆகி வரணும். அவருக்கு இந்த அவர் அந்த பெண் போலீஸை பற்றி பேசினதை தவிர பட் தண்டனைகள் காலம் அதிகம் நான் ஃபீல் பண்ணுறேன், விரைவில் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன். பட் அவர் அன்னைக்கு பேசினது எல்லாமே பொய்யாட்டும் தவறாட்டும் தான் போச்சு. சவுக்கு சங்கர் இல்லாத இடத்த மற்றவங்க வந்து அதை பேசிட்டு இருக்காங்களே தவிர எதுவுமே நடைமுறை சாத்தியம் வராது. பலம் நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமி பின்னாடி யாரும் அலையன்ஸ் போக மாட்டாங்க. ஏன் நாம் தமிழர் சீமான் கூட விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத தெளிவாக உணர்ந்துக்கிட்டாரு. காட்ஸ் கிரேஸ் விக்கிரவாண்டி வந்ததுனால சீமான் தப்பிச்சாரு. ஸோ அவரும் கூட்டணி போக போகிறதில்ல. அவர் வந்து 214 தொகுதியிலையும் கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில் 100% கம்யூனிட்டிக்கான ஒரு தனித்து போட்டி, ஒரு சமூக நீதி புரட்சி அணியை தான் அவர் அமைப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.